கஅபாவில் ஓடக்கூடிய சஇ. முதலில் சஇ என்றால் என்ன? அரபு மொழியில் சஇ என்றால் விரைந்து நடத்தல், ஓடுதல், முயற்சி செய்தல் என்று பொருள். அதாவது சஃபா மலையிலிருந்து மருவா மலை வரை 7 முறை நடந்து செல்வதற்கு பெயர்தான் சஇ. சஃபா என்றால் தூசி இல்லாத வழுவழுப்பான பாறை. மருவா என்றால் வெண்மையான மென்மையான கல். மிக முக்கியமான விஷயம், சஇயோட ஹுக்கும் என்ன? சகோதரர்களை கேளுங்க. சஇ செய்வது ஹஜ் மற்றும் உம்ராவின் ருக்குன், அதாவது ஃபர்து ஆகும். சஇ செய்யாமல் ஹஜ் அல்லது உம்ரா முழுமை ஆகாது. அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆஇரில்லாஹி ஃபமன் ஹஜ்ஜல் பைத்த அவ் இஅ்தமர ஃபலா ஜுனாஹ அலைஹி அன் யத்தவ்வஃப பிஹிமா. நிச்சயமாக சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வின் அடையாளங்களில் உள்ளவையாகும். எனவே எவர் கஅபாவை ஹஜ் செய்கிறாரோ அல்லது உம்ரா செய்கிறாரோ அவர் அவ்விரண்டையும் சுற்றி வருவது குற்றமல்ல. ஆதாரம் அல் குர்ஆன் 2:158. ஹதீஸில் வந்துள்ளது, இஸ்அவ் ஃபஇன்னல்லாஹ கதப அலைக்குமுஸ் ஸஅய. நீங்கள் சஇ செய்யுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் மீது சஇயை கடமையாக்கிவிட்டான். ஆதாரம் அஹ்மத் 26:56-7. அல்பானி ஸஹீஹ். சஃபாவுக்கும் மருவாவுக்கும் இடையே 400 மீட்டர், 7 சுற்று 2.8 கிலோமீட்டர். எதனால் நாம் சஇ செய்கிறோம், இதனுடைய வரலாறு என்ன என்பதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.